போன கிளாஸில் நம்ம நாய்ஸ் பொல்யூஷனும் மரைன் பொல்யூஷனும் பார்த்தோம். இந்த கிளாஸில் 2 டாபிக்ஸ், தெர்மல் பொல்யூஷன், நியூக்ளியர் பொல்யூஷன் பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மல் பொல்யூஷன். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி வாட்டர் பொல்யூஷன், மரைன் பொல்யூஷன், தெர்மல் பொல்யூஷன் மூணும் ரிலேட்டட் டு பொல்யூஷன் ஆஃப் அ வாட்டர் பாடி. அது ஓஷனாக இருந்துச்சுன்னா மரைன் பொல்யூஷன்னு சொல்கிறோம். அதே இது வேறு ஏதாவது ஒரு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமாக இருந்துச்சுன்னா வாட்டர் பொல்யூஷன் அல்லது தெர்மல் பொல்யூஷன்னு ரெஃபர் பண்ணுறோம். தெர்மல் பொல்யூஷன் பர்டிகுலராக எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் that refers to the degradation of water quality by any process that changes the ambient temperature of water. ஏதாவது ஒரு அசியூம் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அதில் யூஸ் பண்ணக்கூடிய கூலண்ட்டோட பர்பஸ் என்னது? டு ரிமூவ் த இன்டென்ஸ் ஹீட் தட் இஸ் ஜெனரேட்டட் இன் எனி ரியாக்டர் ஆர் ஃபர்னஸ். இந்த coolant on observing excess amount of heat, it gets warmed up. Okay, and if this water, if it is discharged into another water body without being cooled, it rises the temperature of the water body. சரியா? So திடீர்னு என்ன நடக்குது? There is an abrupt rise in the temperature of water body on mixing this thermal pollutant அல்லது water. அந்த ஹாட் வாட்டர் ஏதாவது ஒரு வாட்டர் பாடியில் போய் கலக்கும்போது அந்த வாட்டர் பாடியோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுனால நிகழக்கூடிய அந்த பொல்யூஷனுக்கு பேர் தான் என்னது? தெர்மல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட்டாக சொன்னோன்னா, இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வேஸ்ட் ஹீட் இன் வாட்டர் தட் காசஸ் அன்டிசைரபிள் சேஞ்ச் இன் தி நேச்சுரல் என்வாயன்மெண்ட். ஓகே, இப்போ மெயின் காஸ் ஃபார் தெர்மல் பொல்யூஷன் பார்த்தோன்னா industries. Actually industries என்ன செய்யணும்னா, they take water from rivers and lakes, use it for cooling purposes and then return this heated water back to its source. Okay, so ஒரு thermal power plant இருக்கட்டு, nuclear power plant இருக்கட்டு, which uses water as coolant. So water again it is also used for the production of steam, which is used to run the turbines and generate electricity. In the steam it is condensed into water after it leaves this turbine. For this condensation purpose, water is again taken from a water body. So இப்படி எடுக்கக்கூடிய தண்ணி, since it absorbs the intense heat, this water gets heated up, and this heated water, which is at least 15 degrees Celsius higher than the normal temperature of water, it is discharged back into the water body. That's what is mentioned here. See, industries use water for cooling purpose, and this heated water, which is at least 15 degrees Celsius higher than the normal, it is discharged back into the water. Main cause nuclear power plant irukkalam alladhu vera endha oru power plant alladhu industries that use water as coolant. Okay, so main causes for water pollution enna sollalam? Industries da. Thermal power plant, nuclear power plant, இது தவிர்த்து refineries, steel mills, which use water for various purposes. So waste water, which is above the ambient temperature, when it is discharged into nearby water body, it causes thermal pollution. அதே மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்தவரையில் water is used as coolant. So after heat exchange, water which is having higher temperature, it is discharged into water body. அடுத்தது பார்த்தோன்னா, நம்ம வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி, டொமஸ்டிக் ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் வாட்டர் விச் இஸ் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் ஹோம்ஸ், அதாவது இந்த கீசர்ஸ், ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அதுலேருந்தோ, அல்லது வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர். ஓகே, ஸோ கிச்சன்லேருந்து வரக்கூடியது இதெல்லாம் மைனர் காசஸ், பட் இட் கேன் ஆல்சோ பி கன்சிடர்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் தெர்மல் பொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் எது பார்த்துருக்கோம்? தெர்மல் பொல்யூஷன் அப்படின்னா என்னது? எதையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. தெர்மல் பொல்யூஷன்னா சம்திங் ரிலேட்டட் டு தெர்மல் பவர் பிளான்ட்னு நினச்சிடாதீங்க. அதுலேருந்து வர ஏர் பொல்யூட்டண்ட்டோ அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. தெர்மல் பொல்யூஷன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் வேஸ்ட் ஹீட் இன்டு வாட்டர் பாடி, இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் தெர்மல் பொல்யூஷன். ஸோ காசஸ் மெயின் காரணிகள் இவ்வளவு தான். அடுத்தது, what are the effects of thermal pollution? So main effect பார்த்தோன்னா, it causes a reduction in amount of dissolved oxygen.
அதாவது dissolved oxygen அப்படின்னா oxygen that is dissolved in water, அதான் dissolved oxygen சொல்கிறோம். Thermal pollution என்ன செய்யும்னா it reduces the dissolved oxygen content in water. ஷார்ட்டாக சொன்னோன்னா solubility of oxygen in water is decreased as the temperature increases. Okay, so அதனால என்ன நடக்கும், it can severely affect the aquatic plants and animals because they depend on dissolved oxygen for photosynthesis. Okay, so as a whole plants animals will be affected. அடுத்தது death of aquatic organisms. இப்போ பார்த்தோன்னா most of the marine organisms will not be able to withstand a temperature increase of 4 to 5 degrees Celsius. In particular பார்த்தோன்னா இந்த shelled organisms, mollusks, crustaceans, வேறு என்னது sponges. Okay, இந்த மாதிரி type of organisms they are generally killed when the temperature reaches around 37 degrees Celsius. அதால் sustain பண்ண முடியாது. அதனால this can cause significant change in the aquatic ecosystem. அடுத்தது increased toxicity of chemicals at higher temperature. கிட்டத்தட்ட இந்த biomagnification மாதிரி சொல்லிக்கலாம். Toxicity of pesticides, நம்ம discharge பண்ணக்கூடிய detergents, chemicals இதெல்லாம் எங்கே இருக்குது, that are discharged as effluents into your water body. So இதில் இருக்கக்கூடிய toxicity it increases with increase in temperature of water body. அடுத்தது migration of fishes. சில fishes okay that are tolerant to this rise in temperature can sustain in that area, but certain fishes அதாவது less tolerant variety of fishes which cannot sustain in that area migrate to cooler areas due to this thermal pollution. அடுத்தது வந்து change in the ecosystem. ஸோ எந்த ஸ்பீஷிஸ் இதில் சர்வை பண்ண முடியுமோ அது மட்டும்தான் இங்கே இருக்கும், மற்றது வந்து வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும்னு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இதில் சொன்னோம். ஸோ த காம்போசிஷன் ஆஃப் flora and fauna of the ecosystem will change. அதாவது என்ன சொல்லலாம், the species sensitive to the increased temperature are destroyed and are replaced by temperature tolerant species. So as a whole the ecosystem gets changed. அடுத்தது reduced fertility rate in fishes. The eggs of fish may hatch early or it fails to hatch at all when there is an increase in temperature. அடுத்தது change in metabolic activities. At a higher temperature aquatic organisms require more oxygen for metabolic activities. சரியா, ஆனால் ஆக்சிஜன் சப்ளை வந்து குறைவாகுது. எதனால்? due to thermal pollution. So organisms are affected. So these are all the effects of thermal pollution. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், ரிடக்ஷன் இன் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் எதனாலன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சிஜன் சால்யூபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் எஃபெக்ட் ஆகும். அடுத்தது அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வில் டை அண்ட் அஸ் அ ரிசல்ட் என்னது, எக்கோசிஸ்டம் வில் பி disrupted or there is a change in the ecosystem. இதுக்கு காரணம் என்னது, most of the aquatic organisms will not be able to withstand a temperature rise of even 4 to 5 degrees Celsius. And crustaceans and the shelled organismsலாம் maximum temperature எவ்வளோதான் withstand பண்ணுமா, 37 degrees Celsius வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ the temperature tolerant species மட்டும் அந்த இடத்துல இருக்கும், and which cannot withstand the increase in temperature will migrate to some other areas. Okay, அதே மாதிரி there is a reduced fertility rate in fish. then the migration of fishes சொல்லிருக்கோம், reduced fertility rate in fish, and then there is a change in metabolic activities. அடுத்தது control of thermal pollution. இந்த thermal pollution என்னென்ன வழியில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, with the help of cooling ponds or spray ponds or cooling towers. கூலிங் பாண்ட்ஸை பொறுத்தவரையில் இட் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட். இதுதான் கூலிங் பாண்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் தெர்மல் பொல்யூஷன். இது என்ன செய்யும், இட் ரிசீவ்ஸ் த ஹாட் வாட்டர் ஃப்ரம் கண்டென்சர், அதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஹாட் வாட்டரை இதை ரிசீவ் பண்ணி அண்ட் திஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் திஸ் பாண்ட்ஸ். ஓகே, அண்ட் இப்படி ஸ்டோர் பண்ணுற சமயத்தில் யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒரு பாத்திரம் நல்லா நல்லா என்னது பாயில்டு ஹாட் வாட்டர் இருக்குது அந்த பாத்திரத்தில், அதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, லீவ் இட் அசைட் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கலி பை நேச்சுரல் எவாப்ரேஷன் ப்ராசஸ் இட் கெட்ஸ் கூல் டவுன். இதுதான் எங்கே நடக்குது, இந்த கூலிங் பாண்ட்ஸில். ஓகே, ஸோ இட் ரிசீவ்ஸ் ஹாட் வாட்டர் ஃப்ரம் தெர்மல் பவர் பிளான்ஸ் கண்டென்சர்ஸ்
and this is stored in this ponds. So என்ன நடக்குது, energy is dissipated by evaporation, and once the water is cooled in this pond, either it can be reused by the plant or it can be discharged into nearby water body. ஓகே, ஸோ அதனால் என்னது, இது எப்படியோ நம்ம தெர்மல் பொல்யூஷனை இந்த ப்ராசஸ்னால அவாய்ட் பண்ணிடலாம். இதுதான் என்னது கூலிங் பாண்ட். திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட். அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம், திஸ் இஸ் த ஸ்ப்ரே பாண்ட்ஸ். இதாக இருக்குது, இதுதான் என்னது ஸ்ப்ரே பாண்ட்ஸ். இந்த ரெண்டுமே ஸ்ப்ரே பாண்ட்ஸ். ஓகே, இந்த இதில் என்ன பண்ணுறோம், ஹாட் வாட்டர் ஃப்ரம் கண்டென்சர்ஸ் இட் இஸ் ரிசீவ்ட் இன் திஸ் ஸ்ப்ரே பாண்ட்ஸ். இந்த இருக்குல்ல அந்த பைப் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஹாட் வாட்டர் கண்டென்சர்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த கண்டென்சர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஹாட் வாட்டரை இந்த ஸ்ப்ரே பாண்ட்ஸில் ரிசீவ் பண்ணுறோம். அண்ட் திஸ் ரிசீவ்டு வாட்டர் இஸ் ஸ்ப்ரேடு through nozzles where fine droplets are formed. Okay, and excess heat from these fine droplets it is dissipated to the surroundings or to the atmosphere. அதனால கீழே விழக்கூடிய தண்ணி என்னது, it gets cooled down and this cool water is collected and it is returned to a water body or it can be further reused. சரியா, இதுதான் என்னது, ஜஸ்ட் என்ன செய்கிறோம், ஹாட் வாட்டரை நாசல்ஸ் உதவியோட ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து என்னது, இட் இஸ் டிசிபேட்டட் டு த சரௌண்டிங்ஸ் ஆர் அட்மாஸ்பியர் அண்ட் thereby this water gets cooled down, it is collected and it can be either reused or it can be discharged into water body. சரியா, அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்கு, கூலிங் டவர்ஸ். ஓகே, கூலிங் டவர்ஸ் தான் இது. ஓகே, இதில் ரெண்டு விதமான கூலிங் டவர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெட் கூலிங் டவர் அண்ட் அதர் இஸ் ட்ரை கூலிங் டவர்ஸ். ஆக்சுவலாக உள்ளே இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்கும், அதாவது அந்த ஸ்கீமெட்டிக் ஸ்கெட்ச். இது வந்து நார்மல் ஒரு கூலிங் டவர் இன் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்குங்கிறதுக்கு இந்த இதில் இருக்குது. சரியா, இந்த கூலிங் டவர்ஸை பொறுத்தவரையில் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணோன்னு சொன்னோம். ஒன்று வந்து வெட் கூலிங் டவர், இன்னொன்று வந்து ட்ரை கூலிங் டவர். ஆக்சுவலாக இது வந்து வெட் கூலிங் டவர். ஓகே, இந்த வெட் கூலிங் டவரில் இந்த ஹாட் வாட்டர் ஸ்ப்ரேடு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹாட் வாட்டரை இதுக்குள்ளே இந்த டவருக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணுறோம். அண்ட் கூல் ஏர் இஸ் மேட் டு enter from the sides. So இந்த cool air உள்ள வரும்போது it takes away the heat from this hot water and cools this water, and this cooled water can be discharged into water body. சரியா, ஸோ இதுதான் என்னது வெட் கூலிங் டவர். வெறுமனே இந்த டவருக்குள்ளே ஹாட் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுறோம், சைடில் இருந்து கூல் ஏரை அலோவ் பண்ணுறோம். இந்த கூல் ஏர் என்ன செய்யுது, இந்த ஹாட் வாட்டரில் இருக்கக்கூடிய ஹீட்டை ரிமூவ் பண்ணுது, thereby this water gets cooled. இதுதான் என்னது வெட் கூலிங் டவர். இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஃபார்ம் தான் ட்ரை கூலிங் டவர். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹாட் வாட்டர் இஸ் மேட் டு பாஸ் த்ரூ எ சீரீஸ் ஆஃப் காயில்டு பைப்ஸ். இதில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம், இதில் ஒரு இந்த காயில்டு பைப் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் அசியூம் பண்ணிக்கோ. இதுக்குள்ளே எதை அலோவ் பண்ணுறோம், இந்த ஹாட் வாட்டரை அலோவ் பண்ணுறோம். அண்ட் தென் இட் இஸ் கூல்டு. இந்த ஹாட் வாட்டர் விச் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் காயில்டு பைப்ஸ் இட் இஸ் கூல்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபேன்ஸ். கீழே வந்து அந்த கூல் ஏரை நம்ம ப்ளோ பண்ணும்போது இந்த பைப் வழியாக வரக்கூடிய அந்த ஹாட் வாட்டர் இட் கெட்ஸ் கோல்டு. ஓகே, ஆனால் பட் திஸ் ஹவவர் திஸ் இன்ஸ்டலேஷன் அண்ட் ஆப்ரேஷன் காஸ்ட் இஸ் ஹையர் வென் கம்பேர்ட் டு திஸ் வெட் கூலிங் டவர். பட் திஸ் இஸ் அ குட் மெத்தட். ட்ரை கூலிங் டவர் வந்து காஸ்ட்லி, வெட் கூலிங் டவர் வந்து சம்வாட் காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி மெத்தட்ஸ் to avoid thermal pollution: cooling ponds, spray towers and cooling towers, where we have dry cooling tower and wet cooling tower. Okay, so இந்த இதில் எது பார்த்துருக்கோம், what is meant by thermal pollution, what are the causes of thermal pollution, what are the effects of thermal pollution and what are the ways to control thermal pollution. சரியா?